தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் அவர் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கின்றதா என்ற கேள்வி எழுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தற்போது மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணம் 6வது வெளிநாட்டு பயணமாகும். இந்த முறை ஜெர்மனிக்கு சென்றுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தை நாம் பாராட்டுவதற்கு முன் ஏற்கனவே அவர் மேற்கொண்ட 5 பயணங்களின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன ஆனது என்ற கேள்வி எழுகிறது. குறிப்பாக ஏராளமான தொழிற்சாலைகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் அபரிதமான அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகப் போவதாகவும் முந்தைய பயணங்களின் போது அவர் வாக்குறுதிகள் அளித்தார். அது தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என பாஜக, அதிமுக கட்சிகள் பலமுறை கேட்டன. ஆனால் இதுவரை அது அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் ஒரு முதலமைச்சர் கடந்த கால பயணங்களின் முடிவுகளை அறிவிக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர். ஏற்கனவே முதலீடு ஈர்ப்பு பயணம் என்ற பெயரில் மு.க.ஸ்டாலின் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் மற்றும் அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார். ஒவ்வொரு முறையும் அவரது அரசு நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்ததாக அறிக்கைகள் கூறின. ஆனால் இவற்றில் எந்த திட்டங்கள் நிறைவேறியுள்ளன, எத்தனை வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன, உண்மையில் களத்தில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்ற கேள்விகளுக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமலேயே இப்போது ஸ்டாலின் 6வது பயணம் மேற்கொண்டுள்ளார். அதனால்தான் இதையும் ஒரு மர்ம பயணமாகவே குறிப்பிடப்படுகிறது. அதே சமயம் சில மாநில முதலமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணங்கள் செல்லாமலேயே தங்கள் இருப்பிடத்தில் இருந்தவாறே பல லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்துள்ளனர். குறிப்பாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இந்தியாவில் தங்கியிருந்தவாறே 7.12 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடுகளை ஈர்த்தார். அடுத்ததாக மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் சமீபத்தில் மேற்கொண்ட டாவோஸ் பயணத்தின் போது மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை ஈர்த்து சாதனை புரிந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும் 10 நாள் பயணங்களை மேற்கொள்கிறார். சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. ஆனால் அவை எதுவும் செயல்படாமல் காகிதத்திலேயே உள்ளன. இப்போது நாம் கேட்பது என்னவென்றால், முதலீடுகளை ஈர்க்க உங்களுக்கு உண்மையில் உலக சுற்றுப்பயணம்தான் அவசியமான தேவையா? நீங்கள் இப்போது 6வதாக மேற்கொண்டுள்ள ஜெர்மனி பயணத்தில் கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கான வருகைகள் 3 நாள் ஆகும். மேலும் ஒரு நாளை முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தொழில்துறை தலைவர்களை சந்திக்க ஒதுக்கியுள்ளீர்கள். இது மட்டும் 3 நாட்கள் மட்டுமே செலவாகியுள்ளது. ஆனால் மீதமுள்ள 7 நாட்கள் பற்றி எந்த தகவல்களும் இல்லை. இது ஒரு முழுமையான பயண திட்டமோ அல்லது வெளிப்படையான விவரக்குறிப்போ இல்லை. எதிர்பார்க்கப்படும் பலன் தரும் முடிவுகள் பற்றி முன்கூட்டியே எதுவும் அறிவிக்கவில்லை. கோடிக்கணக்கான வரி செலுத்துவோர் பணத்தை வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடுவதற்கு முன்பு விரிவான திட்டத்தை எதிர்பார்ப்பது நியாயமான ஒன்றுதானே? இந்நிலையில் கடந்த கால புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் முழு பட்டியல் என்ன ஆனது, அவற்றின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது தொடர்பாக ஏன் வெள்ளை அறிக்கை எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை? எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிஜ உலக திட்டங்களாக மாற்றப்பட்டுள்ளன? ஜெர்மனி பயணத்தில் தினசரி பயண திட்டம் ஏன் இல்லை? இந்த விஷயத்தில் தொழில்துறை துறையிடமிருந்து ஏன் எந்த அக்கறையும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை? இந்த பயணம் உண்மையில் முதலீட்டை ஈர்ப்பது பற்றியதா அல்லது அரசியல் முத்திரை குத்திக் கொள்வதற்காகவா? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முழு உரிமையும் உண்டு. ஆனால் அந்த பயணம் எத்தகைய பலன் அளித்தது அல்லது அளிக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்வதற்கு வரி செலுத்தும் மக்களுக்கு உரிமை உள்ளது. அது தொடர்பாக கேள்வி கேட்கவும் மக்களுக்கு உரிமை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிற்கு வேலை வாய்ப்புகள் தேவை. தமிழ்நாட்டிற்கு தொழிற்சாலைகள் தேவை. தமிழ்நாட்டிற்கு செயல்படக்கூடிய நிறுவனங்கள் தேவை. அறிக்கைகள் இல்லாத தேவையற்ற உலக சுற்றுப்பயணங்கள் அல்ல. குறிப்பாக முதலமைச்சரிடம் நாம் எதிர்பார்ப்பது இதைத்தான். அடுத்த விமான பயணத்திற்கு முன் நாங்கள் ஒன்றை கேட்கிறோம். உங்கள் கடைசி 5 பயணங்களால் ஏற்பட்ட முடிவுகளை எங்களுக்கு காட்டுங்கள். மேலும் தமிழக மக்கள் இது பற்றி அறிந்து கொள்ள தகுதியான வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கள். தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சினைகளுக்கு இன்னும் முடிவு தெரியவில்லை. சாதி அடிப்படையிலான அட்டூழியத்தால் பாதிக்கப்பட்ட வேங்கை வயல் பிரச்சினை அப்படியே உள்ளது. காவல்துறையில் மர்ம மரணங்கள், கள்ளக்குறிச்சி சோகங்களின் தொடர்ச்சி, இவை அனைத்தும் முதலமைச்சரின் நேரடி பார்வையில் உள்ள சட்டம் ஒழுங்கின் கீழ் வருபவையாகும். ஆனால் இதிலெல்லாம் முதலமைச்சரின் வலுவான தலையீட்டை காணவில்லை. ஆனால் வெளிநாடுகளில் புகைப்படம் எடுப்பதிலும் அவற்றை வெளியிடுவதிலும் கவனம் தீவிரமாக செயல்படுத்தப்படுவது கவலைக்குரிய விஷயங்களாகும்.